வணக்கம். எங்களது ஆலய விசேஷ அன்பர்களுக்கு எங்களது இனிய வணக்கம். இவ்வாலயத்தின் சிறப்புமிக்க காணொளியை எங்களது சன்ரைஸ் போட்டோஸ் யூடியூப் ஆலய விசேஷங்கள் சேனல் மூலமாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். ஆலய விசேஷத்தில் இன்று நாம் தரிசிக்க இருப்பது மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சக்கரகாளி அம்மன் ஆலயம். இவ்வாலயம் ஸ்ரீ சக்கரகாளி வழிபாட்டு மையம் என்னும் பெயரில் சென்னை ரத்னமங்கலம் லட்சுமி குபேரர் கோவிலின் அருகில் அமைந்துள்ளது. ஆலயத்தை சுற்றிலும் மரம், செடி, கொடிகள் என இயற்கை நிறைந்த சூழலில் இவ்வாலயம் காணப்படுகின்றது. शवारूढां महाभीमां घोरदंष्टां रसन्मुखीं सदर्भुजां खड्गमुण्डमरावयकरां शिवां मुण्डमालाधरां देवीं ललजिह्वां दिगम्बरां एवं संचिन्तयेत् कालीं स्मशानालयवासिनीं. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹா. வண்டலூர் பக்கத்தில் ரத்தினமங்க கிராமத்தில் இங்கே சக்கரகாளி போதாரணி அம்பாள் ஆலயம் இருக்குது. அம்பாள் இங்கே வந்து இதோ 21 வருஷம் ஆறுது. திருவக்கர வக்கரகாளி அம்பாள் தான் இங்கே சீச்சக்கர மேரு மேலே அம்பாள் பிரதிஷ்டை. அதனால் அம்பாள் இங்கே சக்கரகாளியாக இருக்கா. திருவக்கர காளி தான் இங்கே வந்து சீச்சக்கர மேலும் அம்பாள் ஆவாகனம் பண்ணியிருக்கா. அம்பாள் இங்கே வந்து 21 வருஷம் ஆறுது. இதோட 2வது கும்பாபிஷேகம் அம்பாளுக்கு பண்ணியிருக்கா. இங்கே அஷ்டமி ரொம்ப பிரதானமாக பண்ணுவாள். வளர்பிற அஷ்டமி, தேய்பிற அஷ்டமி ரெண்டும் பண்ணுவாள். வளப்பெரியில் நம்ம அம்பாள் தரிசனம் பண்ணும்பொழுது நம்ம அம்பாள் வளர்ச்சியையும், தேய்பிரில் நம்ம தரிசனம் பண்ணும்போது நமக்குடைய கஷ்டங்கள் அம்பாள் தேச தரா அப்படிங்கிறது ஐதீகமாக சொல்லப்படுது. திருவக்கர காளியோட உபாசகர் வந்து காளி மாமான்னு சொல்லிட்டு அந்த மாமா தான் இங்கே வந்து அம்பாள் பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. 2005 அம்பாள் உத்தரவின் பேரில் இந்த ஆலயம் கட்டப்பட்டு 2005 முதல் கும்பாபிஷேகமும், அதை தொடர்ந்து 12 வருஷ காலம் அம்பாள் இங்கே ஆட்சி பண்ணியிருக்கா. அதை தொடர்ந்து 2வது கும்பாபிஷேகம் 2017 அம்பாளுக்கு இங்கே நடந்திருக்கு. 2 கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. இப்போ அவரோட பையன் ரவி பிரசாத் அப்படிங்கிறது வந்து இப்போ கோவில் நடத்தின்னு இருக்கா. காளிமாமாவின் திருவுருவச் சித்திரம். ஸ்ரீ காளிமாமா துளசி மடம். தலவிருட்சம் கடம்ப மரம். அதன் கீழ் விநாயகரின் திருவுருவச் சிலை காணப்படுகின்றது. அருகில் காலபைரவரின் சன்னதி காணப்படுகின்றது. முருகர், ஆனந்தவள்ளி, வசந்த தேவசேனை. காசிபுராதீஸ்வரி, காசிபுராதீஸ்வரர், சுவாதிநாத லட்சுமி நரசிம்மரின் திருவுருவச் சிலைகள் காணப்படுகின்றன. ஊஞ்சலில் சக்கரகாளி மற்றும் லலிதா தேவியின் உற்சவ சிலைகள் காணப்படுகின்றது. இவர்களின் பின்புறம் ரத்தனவிட்டல் ரகுமாயி சன்னதி. கருப்பண்ண சுவாமியின் திருவுருவச் சித்திரம். சப்தமாதர்களின் சிலைகள் சிறிய கோபுர சன்னதியில் காணப்படுகின்றன. சாமுண்டி, இந்திராணி, வராகி, வைஷ்ணவி, கௌமாரி, மகேஸ்வரி, பிராமி ஆகியோரின் திருவுருவச் சிலைகள் யோகேஸ்வரர் மற்றும் சக்தி கணபதியின் இடையே திருவுருவச் சிலைகளை அமைத்துள்ளனர். எதிரே திரிசூலம் காணப்படுகின்றது. விநாயகர், துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி, சாமுண்டி, சுப்பிரமணியர் ஆகியோரின் திருவுருவச் சிலைகள் காணப்படுகின்றன.
இவ்வனைத்து சிலைகளும் கருவறையின் எதிர்ப்புறத்தில் அமைந்துள்ளது. மாருதிராயன். இங்கு ஆஞ்சநேயர் மாருதிராயன் என்ற பெயரில் தனி கோபுர சன்னதியில் வீற்றிருக்கின்றார். கருவறை கோபுரத்தை சுற்றிலும் நர்த்தன கணபதி, இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, வராகி ஆகியோரின் திருவுருச்சிலைகளை அமைத்துள்ளனர். அஷ்டமி தான் காளியோட அவதாரங்கிறனால இங்கே வளர்பிற தேய்பிற அஷ்டமி ரெண்டும் பிரதானம் பண்ணுவாள். சாயரிச்ச நவாபரண பூஜை, காளி ஹோமம், காலம்பர தேர் புறப்பாடு, ஊஞ்சல் உற்சவம், ஜோதி பூஜைன்னு சொல்லி அஷ்டமி ரொம்ப விசேஷமாக நடக்கும். இன்றைக்கி அஷ்டமி நம்ம அம்பாள் தரிசனம் பண்ணால் நமக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை அம்பாள் நமக்கு தரா. இங்கே அம்பாள் ரொம்ப சாநித்தியமாகவும் அம்பாள் ரொம்ப ஆக்கர்ஷத்தையோடு இங்கே அமர்ந்திருக்கா. நம்ம அவளை தரிசனம் பண்ணும்பொழுது நமக்கு நிறைய கஷ்டங்கள் அம்பாள் போக்கி தந்து நமக்கு பரிபூர்ணமான அனுகிரகத்தை நமக்கு அம்பாள் தரா. அம்பாள் இங்கே தரிசனம் பண்ண வரவா எல்லாத்துக்கும் பரிபூர்ணமான ஆயுராக்கத்தையும் உத்தியோக வித்தியும் அம்பாள் நமக்கு தந்துட்டுருக்கா. குழந்தை பாக்கியத்துக்கு இங்கே ரொம்ப விசேஷமாக அம்பாள் நடத்தி வைக்கிற நமக்கு தேன் வச்சு கொடுப்பா அம்பாள்கிட்ட. இந்த தேன் வாங்கி நம்ம சாப்பிடும் பொழுது சீக்கிரமாக ஒரு 15 நாளைக்குள்ளே அம்பாள் நமக்கு நல்ல உத்தரவு தந்து தர்றா அம்பாள். அதே மாதிரி உத்தியோகத்துக்காக காளி ஹோமத்தை கலந்துக்கும் போது நமக்கு நல்ல வேலை வாய்ப்பையும் அம்பாள் நமக்கு அள்ளி கொடுத்துட்ருக்கா. இவ்வாலயத்தில் அஷ்டமி மிகவும் விசேஷமாக கருதப்படுகின்றது. அஷ்டமி நாளன்று காலபைரவருக்கு விசேஷ பூஜைகள் புரிந்து பின் அம்மனின் தேரோட்டம் நடைபெறுகின்றது. जय जय काली नमो नमः, श्री चक्रकाली नमो नमः, ओम काली नमो नमः, क्लीं काली नमो नमः, जय जय काली नमो नमः, श्री चक्रकाली नमो नमः. 2 வெள்ளை குதிரைகள் பூட்டிய கலைநயத்துடன் கூடிய தேரில் ஸ்ரீ சக்கரகாளி அம்மனுக்கு அலங்காரம் புரிந்து தேரில் அமர வைத்து சங்குநாதம் முழங்க தாளங்கள் ஒலிக்க சிகப்பு வண்ண கொடி முன்னே செல்ல அம்மனின் தேரை பக்தர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் சுற்றி வர செய்கின்றனர். தேருக்கு பின்புறம் குடை பிடிக்கின்றனர். பின் தீபாராதனை நடைபெறுகின்றது. जय जय काली नमो नमः, श्री चक्रकाली नमो नमः, ओम काली नमो नमः, क्लीं काली नमो नमः, जय जय काली नमो नमः, श्री चक्रकाली नमो नमः, ओम काली नमो नमः, क्लीं काली नमो नमः, जय जय काली नमो नमः, श्री चक्रकाली नमो नमः, ओम काली नमो. பிறகு ஸ்ரீ சக்கரகாளி அம்மன், ஸ்ரீ லலிதாதேவி ஆகியோரின் ஊஞ்சலில் அமர வைத்து பக்தர்கள் ஊஞ்சலை அசைத்து தாளாட்டுகின்றனர். नमो नमः, श्री चक्रकाली नमो नमः. கருவறையின் முன் ஜெயந்தி, வைஜெயந்தி என்ற 2 காவல் தெய்வங்களின் திருவுருச்சிலைகள் காணப்படுகின்றது.
அம்மனின் எதிரே சிம்ம வாகனம் பலிபீடம் காணப்படுகின்றது. அதன் அருகே காளிமாமாவின் திருவுருவச் சித்திரம் அமைத்துள்ளனர். பவதாரி அம்மனின் திருவுருவச் சித்திரம், அதன் கீழ் விநாயகர், சிவசர்ப்பம் திருவுருவச் சிலைகளை அமைத்துள்ளனர். ஸ்ரீ காளியம்மனின் திருவுருவச் சித்திரம், அதன் கீழ் பாலமுருகன், விஷ்ணு சர்ப்பம் கருவறையின் முன் சிவற்றில் இவற்றை அமைத்துள்ளனர். கருவறை உள்ளே சின்ன அம்பாள் ஸ்ரீ சக்கரகாளி, பெரிய அம்பாள் பவதாரணி, கோரதம்ஸ்ராம் ஹசன்முகீம் சதுர்புஜாம் கட்கமுண்ட வரபயாகராம் சிவாம் முண்டமாலாதராம் தேவீம் லலித்ஜஹாம் திகம்பராம் ஏவம் சன்சித்யேன காலீம் ஸ்மசானாலாய வாசினிம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலம்பர அம்பாள் விசேஷ திருமஞ்சனமும் அதை தொடர்ந்து விசேஷ குங்குமார்ச்சனை பண்ணுறா. அதாவது நம்ம கோவிலில் சங்கல்பம் பண்ணி தனிப்பாலில் வழிபாடு கிடையாது. ஆனால் இப்போ மக்களோட பிரார்த்தனைக்கு இணங்கி விசேஷமாக குங்குமார்ச்சனை பண்ணுறா. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலம்பர வளர்ப்பிறையிலையோ இதில் ராகு காலத்தில் எதில் பண்ண விசேஷம் நமக்கு அந்த குங்குமார்ச்சனை வந்து நம்மளே சங்கல்பம் பண்ணி நம்மளே குங்குமார்ச்சனை பண்ணிக்கலாம். அதே மாதிரி அம்பாளுக்கு அஷ்டமி விசேஷம் பண்ணுறா. பெரிய அம்பாளுக்கு சிவராத்திரி, மகா சிவராத்திரி 4 கால அம்பாளுக்கு அபிஷேகம், 4 கால பூஜை. அதே மாதிரி அம்பாளோட சம்பஸ்திர அபிஷேகம். அதை தொடர்ந்து விசேஷமாக நவராத்திரி சாரநாமத்தி அம்பாளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரமும் கிராண்டாக நடக்கும். அதை தொடர்ந்து பஞ்சமி வழிபாடு, இங்கே சப்தமாதாக்களில் வாராகி இருக்கனால வாராகிக்கு பஞ்சமி வழிபாடும், ஆஷாட நவராத்திரி வாராகிக்கு 9 ஆஷாட நவராத்திரி பண்ணிட்டு இருக்கா. இங்கே என்னென்ன சன்னதி அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு சண்டிகோமம் பண்ணிட்டு இருக்கா. அம்பாளுக்கு விசேஷமாக நடக்கும். நவாபரண பூஜையோட சண்டிகோமம் ரொம்ப கிராண்டாக பண்ணிட்டு இருக்கா. சண்டிகோமத்தை வந்து கலந்துக்கோங்க, அவசியம் வந்து அதுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணுங்கள். இங்கே வந்து தனித்தனி சன்னதியை வந்து சப்தமாதாக்கள் இருக்கா. காசி பிரதேஸ்வருக்கு அன்னபூர்ணி இருக்கா. சிவனுக்கு வந்து பிரதோஷ வழிபாடு விசேஷம் பண்ணிட்டு இருக்கா. வள்ளிதேவன் சுப்பிரமணியர் இருக்கார், அவருக்கு கிருத்திகை வழிபாடும். விட்டல் பாண்டரங்கன் இங்கே இருக்கா. எங்கேயுமே காளி கோவில் விட்டல் பாண்டரன் கிடையாது, இங்கே விட்டல் பாண்டரங்கன் இருக்கா. அவளுக்கு ரோகி நட்சத்திர அபிஷேகமும். நரசிம்மர் இங்கே இருக்கார், நரசிம்மருக்கு சுவாமி நட்சத்திர அபிஷேகம் நடந்துட்டு இருக்கு. தனியாக பைரவர் இங்கே இருக்கார். இங்கே கால பைரவர் காளியை பார்த்த மாதிரி இங்கே வந்திருக்கார். அவருக்கு ரொம்ப அஷ்டமி பிரதானம் பண்ணுறார். அப்புறம் வந்து உள்ள அர்த்தமண்டலத்தில் பார்த்தீங்கன்னா சிவசர்ப்பம், விஷ்ணு சர்ப்பம் இருக்கும். வேறு எங்கேயுமே நம்ம தனித்தனியாக பார்க்க முடியாது. இங்கே சிவசர்ப்ப, விஷ்ணு சர்ப்பம் ரெண்டும் கிராண்டாக இருக்கனால நாகதோஷங்கள் நம்ம அம்பாள் தரிசனம் பண்ணால் நிவர்த்தி ஆகும். அவள் தலைமையில் நல்லபடியாக நவவர்ண பூஜையும் ஸ்ரீவித்யா முறைப்படி எல்லா பூஜைகளும் நல்லபடியாக அம்பாள் ஆசீர்வாதம் நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் அவசியம் வாங்கோ. அஷ்டமியில் வந்து தரிசனம் பண்ணிக்கோங்க. அஷ்டமியில் வந்து அம்பாள் தரிசனம் பண்ணுறது பெரிய விசேஷமாக நமக்கு இருக்கும். அஷ்டமியில் தரிசனம் பண்ணி அம்பாள் வந்து அதை பண்ணணும்னு வேண்டிக்கிறோம். ஸ்ரீ மாத்திரே நமः. ஓம் வித்யாய நமः. ஓம் சர்வபூதஹிதப்ரதாய நமः. ஓம் ஸ்ரத்தாய நமः. ஓம் விபூத்தே நமः. ஓம் சுரப்தே நமः. ஓம் ஓம் லோகசோகவிநாசினே நமः. ஓம் தர்மநிலையாய நமः. ஓம் கருணாய நமः. ஓம் லோகமாத்ரே நமः. ஓம் பத்மப்ரியாய நமः. தொடர்ந்து அம்மனின் கருவறை முன்பு பெண் பக்தர்கள் திரு ஜோதி பூஜை புரிகின்றனர். இதில் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் பாராயணம் செய்ய பக்தர்கள் குங்கும அர்ச்சனை புரிகின்றனர். ஓம் லக்ஷ்மி நமः. ஓம் நித்யபுஷ்டாய நமः. ஓம் விபாவல்யே நமः. ஓம் பத்மின்யே நமः. ஓம் பத்மகந்தியே நமः. ஓம் புண்ணியகந்தாய நமः. ஓம் சுப்ரசன்னாய நமः. ஓம் பிரதாதாவித்யே நமः. ஓம் பிரபாய நமः. ஓம் சந்திரவதனாய நமः. ஓம் சந்திராய நமः. ஓம் பாஸ்கர்யே நமः. ஓம் துர்மநிலையாய நமः. ஓம் பராரோகாய நமः. ஓம் யசஸ்வின்யே நமः. ஓம் வசுந்தராய நமः. ஓம் உதாராங்காய நமः. ஓம் ஹரிண்யே நமः. எங்கும் காணாவண்ணம் இவ்வளவு விசேஷ பூஜைகள் நடைபெறும் இச்சிறப்புமிக்க ஆலயம் ரத்னமங்கலம் லக்ஷ்மி குபேரரின் ஆலயத்தின் அருகில் அமைந்துள்ளது என்பது மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகின்றது. பிறகு அந்த திருஜோதியை அம்மனுக்கு மகா தீபாராதனையாக காண்பிக்கப்படுகின்றது. அஷ்டமி நாளன்று இது விசேஷமாக புரிகின்றன. பூஜை முடிந்த அன்று விசேஷ அன்னதானம் நடைபெறுகின்றது.
சக்கரகாளி பவதாரண்யம் கோயிலில் வந்து அம்பாள் வந்து மகாலட்சுமி, மகா சரஸ்வதி, மகாகாளி ஐக்கியமாக ஏகரூபிணியாக அங்கே வந்து கொடிகொண்டிருக்கா. இங்கே அம்பாள் வந்து உக்ரகமாக இல்லாமல் சாந்தமாக இருக்கிறதுனால நமக்கு ஸ்ரீமேருவும் வந்து பூஜை பண்ணிட்டுருக்கோம். நவாவரண பூஜை எல்லா அஷ்டமியிலையும் நடக்கிறது. அதுவும் இல்லாமல் இங்கே சிவசர்ப்பம், விஷ்ணு சர்ப்பமும் நாங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்கனால ராகு கேது தோஷம் இருக்கிறவாளுக்கும் இது வந்து நல்ல ஒரு ஸ்தலமாக இருக்குது. எல்லா விதமான குறைகளும் இங்கே தீர்க்கிறதுக்கான ஒரு ஸ்தலம் தான் இது. பவதாரணி என்றைக்கும் எல்லாருக்குமே அருள் புரிவார். நமஸ்காரம். ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் ஓம் ஷவாரூடாம் மகாபீமாம் கோரதம்ஷ்ட்ராம் பிரசன்முகீம் சதுர்புஜாம் கட்கமுண்டவராபயகராம் சிவாம் முண்டமாலாதராம் தேவீம் லளஜிஹ்வாம் திகம்பராம் ஏவம் சஞ்சிந்தயேத்காளீம் ஸ்மசானாலயவாசினீம். இவ்வளவு அற்புதங்களும் மகிமைகளும் நிறைந்த இவ்வாலயத்தின் சிறப்புமிக்க காணொளியை எங்களது சன்ரைஸ் ஃபோட்டோஸ் யூடியூப் சேனல் ஆலய விசேஷங்கள் மூலமாக கண்குளிர கண்டும் ஆன்மீக பயணமாக இவ்வாலயத்திற்கு சென்றும் ஸ்ரீ சக்கரகாளி அம்மனின் திருவருள் நல்லாசியை பெற்று வாரீர். நன்றி, வணக்கம்.